வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான பொட்டுக்கடல சட்னி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த சட்னி பார்த்திங்கன்னா எப்போதும் போல் நம்ம நார்மலாக செய்கிற பொட்டுக்கடல சட்னி கிடையாது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். டிஃபன் சென்டர் ஸ்டைலில் செய்ய போகிறோங்க. ரோட்டு கடைகள்லாம் இந்த சட்னி செஞ்சு கொடுப்பாங்க. டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இட்லி, தோசை, ஊத்தாப்பம், இடியாப்பம், அப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்பம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே இந்த சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னும் பார்த்திங்கன்னா பொங்கல், உப்புமாவுக்கு கூட இந்த சட்னி ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ சட்னி செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்குங்க. கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் இதை வறுத்து விட்டுக்குவோம். இது வறுப்பட்டுட்டு இருக்கும் போதே பார்த்திங்கன்னா இந்த சட்னிக்கு தேவையான அளவு வரமிளகாய் சேர்த்துக்குவோம். அவங்க காரத்துக்கு தகுந்த அளவு மிளகாய் சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி ஒரு 6-7 மிளகாய் சேர்த்துருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இது கூடவே ஒரு 6-7 பூண்டு பல். இப்போ இது 3 நல்லா செவந்து வரட்டும். பொரிஞ்சு நல்லா செவந்து வந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். அது இதில் சேர்த்துக்கிறேன். இதை பார்த்திங்கன்னா அடுப்பு தீயை குறைச்சி வச்சு லைட்டாக ரோஸ்ட் பண்ணோம். லைட்டாக செவந்து வரும் பொட்டுக்கடலை, அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். இது கூடவே நீங்கள் பொட்டுக்கடலை எந்த அளவு எடுத்தீங்களோ அதே அளவு தேங்காயும் சேர்த்துக்குங்க. அப்போ தான் அந்த சட்னி டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதையும் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு வதக்க வேணாம். தேங்காய் சேர்த்து நல்லா அந்த சூட்லேயே நம்ம கலந்து விட்டோம்னா போதும். இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டேன். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்குவோம். இப்போ பார்த்திங்கன்னா ஆற வச்சது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன். இந்த சட்னியில் கொஞ்சம் புளி சேர்த்தோம்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கேன். இப்போ இதை ஃபஸ்ட்டு ஒரு ஓட்டை ஓட்டி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இந்த சட்னி பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியாக வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. அதனால் தண்ணி கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்குங்க. பொதுவாகவே நம்ம ரோட்டு கடையிலலாம் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா சட்னி தண்ணியாக தான் இருக்கும். ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சட்னி. அதே போல் தான் நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி இது போல் தண்ணியாக கரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ இதுக்கு ஒரு சின்னதாக தாளிப்பு கொடுத்துருவோம். தாளிக்கிறதுக்கு அடுப்பில் பேன் வச்சு அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். அப்போ தான் அந்த சட்னியில் வாசனையாக நல்லாயிருக்கும். நல்லா பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் மற்ற பொருள்லாம் சேர்த்துக்குங்க. இப்போ கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 2 வரமிளகாய், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுரும். நம்மளோட தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இதிலே பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 5 சின்ன வெங்காயமும் நைஸாக கட் பண்ணி வதக்கிட்டு சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ தாளிப்பை சட்னியில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். அவ்வளோதான், நம்மளோட பொட்டுக்கடலை சட்னி டிஃப்ரெண்ட்டான சுவையில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் செஞ்சது போல் இட்லி, தோசை கூடையெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.